ஒரு மருத்துவமனையோட ஒரு சேர்மன் அப்படிங்கிற முறையில் 2-3 மருத்துவமனைகள் நீங்களே கட்டியிருக்கீங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, செயல்படுறீங்க அப்படின்னும் போது இதையெல்லாம் தாண்டி ஒரு சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்திருக்கீங்க. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலா அறம் செய்து பழகு அப்படின்ற ஒரு மூமெண்ட், இது பத்தி சொல்லுங்க சார். அதாவது எங்க மருத்துவமனையில 2 விதமான ட்ரீட்மெண்ட் பண்றோம். மதுரையில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல வந்து பணம் இருக்கவங்க கிட்ட நாங்க பணம் வாங்கிட்டு வைத்தியம் பார்க்குறோம். சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல, அதாவது சில ஏரியாஸ்ல பணம் இல்லாதவங்களுக்கு இலவசமா நாங்க வைத்தியம் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்களுக்கு புற்றுநோய் வந்துச்சுன்னா 80% குழந்தைகள், புற்றுநோய் வரப்பட்ட குழந்தைகளை முழுமையா குணப்படுத்தலாம், ப்ரொவைடட் ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா. அதற்கான ஃபெசிலிட்டியோட, அதற்கான ட்ரெயின்டு டாக்டர்ஸோட இருக்கிற மருத்துவமனைகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் மதுரையில், சவுத் தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ அதை வந்து இலவசம் நாங்கள் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு. உதடு பிளவு, உதடு அன்னப்பிளவு, கிளெஃப்ட் லிப் அண்ட் கிளெஃப்ட் பேலட் அப்படின்வோம். அந்த சர்ஜரிஸ் நாங்கள் 10,500 பேருக்கு மேலே இலவசமாக பண்ணியிருக்கோம். இப்போ 1000 குழந்தைகளுக்கு மேலே புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க உயிரை காப்பாற்றிருக்கோம். சிமிலர்லி ஹாஸ்பீஸ், ஒரு புற்றுநோயோ இல்லை வேற நோயோ வந்து சில நேரம் குணப்படுத்தவே முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு போகும்போது அவங்கள வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாது. அவங்களுக்கு பெட் சோர் வரும், அவங்களால பாத்ரூம் போக முடியாது. அப்போ ஒரு நர்சிங் கேர் தேவைப்படும். அவங்க எப்படியும் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எப்படி இறந்துருவாங்க, பட் ஒரு மரியாதையான இறப்பு அவங்களுக்கு கிடைக்கணும். ஒரு அவமரியாதையா வீட்டில் அவங்க இருக்கக்கூடாது. ஸோ அவங்க மாதிரி ஆளுங்களுக்கு டெர்மினலி இல் பேஷன்ஸ் அப்படிங்குவோம், ஹாஸ்பீஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று கட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சில ஏரியாக்கள்ல நாங்கள் இலவசமா வைத்தியம் பார்க்குறோம். பட் எல்லாமே இலவசமா பார்க்கறது கிடையாது. இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக்னு வர்றாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குன்னா நாங்கள் காசு வாங்கிட்டு தான் வைத்தியம் பார்ப்போம். இதில் வர லாபத்தில் தான் இதை நாங்கள் நடத்துகிறோம். ஸோ இப்படி கிராஸ் சப்சிடைஸ் அப்படின்வோம். அதை வச்சு நாங்கள் சில ஏரியாஸை இலவசமாக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எது இலவசமாக பண்ணுறோம், எது நாங்கள் காசு வாங்கிட்டு பண்ணுறோம் அப்படின்ற வித்தியாசம் மக்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாது. தெரிஞ்சாதானே வருவாங்க. ஸோ அதை தெரியப்படுத்தணுன்ற நோக்கம் எங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டில் எங்களுக்கு இட் வாஸ் அன் ஐ ஓப்பனர். என்னாச்சு, மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம், அதில் நாராயணன் ஒரு தம்பதியினர், நாராயணன் ரமா. அவங்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு அவங்க கடவுளை கும்பிட்டு கடவுள் அனுகிரகத்தோட அவங்களுக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு கிளெஃப்ட் லிப் அப்படின்னு ஒரு பிரச்சனை, இந்த உதடு சேராமல் இருக்கும் இந்த குழந்தைக்கு. இப்போ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் முகம். அப்போ சொந்தக்காரங்களாம் அஸ் யூஷுவல் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம குடும்பத்தில் இப்படிலாம் ஆகாது, இது வந்து தப்பு, இந்த குழந்தை வந்து ஒரு நெகட்டிவ் சிம்பல் அப்படின்ற மாதிரி தவறாக பேசினோடனே அவங்க பெற்றவங்களுக்கு அவ்வளவு மனவலி. அந்த மனவலியோட அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க 7 ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் கதவு தட்டுறாங்க. ஒன்று, அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த மருத்துவமனைக்கு இருக்குது. ஆனால் அந்த மருத்துவமனைக்கு பே பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி பேரண்ட்ஸுக்கு கிடையாது, பெற்றவங்களுக்கு கிடையாது. இல்லை, இலவசமாக வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவமனைகளில் அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய உபகரணமோ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோ இல்லை. இந்த டைகாட்டமி இருக்குது. ஒன்று, மருத்துவமனையில் வசதி இருக்குது, பேஷண்ட் கிட்ட வசதி இல்லை பே பண்றதுக்கு. இல்ல பேஷண்ட்டுக்கு இது இல்ல, மருத்துவமனையில வசதி இல்லை, பட் ஃப்ரீயா பாக்குறாங்க. ஸோ இதுல அவங்க வந்து போய் ஒவ்வொரு மருத்துவமனையுமா போய் கதவை தட்டி எங்களை பார்த்துக்க முடியல, என் குழந்தைய என்னால் காப்பாற்ற முடியலன்னு டிப்ரெஸ்டா இருக்காங்க. மதுரையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தள்ளி தான் அவங்க ஊர். அப்ப கடைசியா அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க, மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில 10,000 பேருக்கு மேலே இலவசமாக வைத்தியம் பார்த்துருக்காங்களா இந்த பிரச்சனைக்கு. இது ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை, ரொம்ப சாதாரண ஒரு பிரச்சனை. அதனால நம்ம பிள்ளையை தூக்கிட்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா நான் வரல, மீனாட்சி மிஷன் மருத்துவமனை தனியார் மருத்துவமனை தான், அங்கேயும் காசு வாங்கிட்டு தான் வைத்தியம் பார்க்க போகிறாங்க, நான் எதுக்கு அங்கே வரணும், நீ குழந்தைய தூக்கிட்டு போ அப்படின்னு அவர் பை திஸ் டைம் ஹி வாஸ் அப்செட். ஏன்னா 7 மருத்துவமனைக்கு போய் அவர் வலு இழந்துட்டார். இந்த அம்மா வந்து குழந்தை தூக்கிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. டாக்டரை பார்த்துட்டு, இது ஒன்று ரொம்ப ரொம்ப சாதாரண பிரச்சனை, இது ஒரு ஸ்மால் சர்ஜரி மூலமாக கரெக்ட் பண்ணிடலாம், எந்த ஆபத்தும் பேஷண்ட்டுக்கு குழந்தைக்கு கிடையாதுன்னு சொல்லி சர்ஜரி பண்ணுறாங்க.
குழந்தைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம். குழந்தைய கொண்டு வந்து டாக்டர் கொடுக்குறாரு அவங்க அம்மாட்ட. அந்த அம்மா சந்தோஷமா அந்த குழந்தைய வாங்குறதுக்கு பதிலாக அழுதுட்டு இருக்காங்க. டாக்டர் கேட்குறாரு, ஏம்மா அழுகுற? குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சரியாயிருச்சு, நார்மலா இருக்கும் உன் குழந்தை, உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாதுமா, தைரியமா இருந்த. அப்ப அந்த அம்மா சொல்லுது, இல்ல சார், என் ஹஸ்பண்ட் வந்து என் குழந்தைய என்னால காப்பாற்ற முடியல, என் குழந்தைக்கு என்னால நல்ல வைத்தியம் பார்க்க முடியல, நான் ஏன் வாழணும்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணி செத்துட்டாரு. அதனால ஒரு பக்கம் என் குழந்தைக்கு நீங்க வைத்தியம் பார்த்து காப்பாற்றினாலும் இப்ப இந்த குழந்தைக்கு தகப்பனார் இல்லை அப்படின்னு அழுதுச்சு. இது எங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கா ஒரு இன்சிடென்ட். காரணங்க, 10,000 பேருக்கு மேல வைத்தியம் பார்த்திருக்கோம் இலவசமா எங்க ஹாஸ்பிட்டல்ல. ஆனா இந்த விஷயம் மதுரை பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட தெரியல. அப்பதான் முடிவு பண்ணோம், நல்லது செஞ்சா 10 அது 4 பேருக்கு சொல்லணும். அதோடைய விளைவு தான் அறம் செய்து பழகுன்னு ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சோம். அந்த கேம்பெயின்ல என்ன பண்ணோம், நிறைய பேருக்கு இலவசமா நாங்க ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி வைத்தியம் பார்த்திருக்கோம். இப்ப நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, கிளெஃப்ட் பேலட் ஒண்ணு, ஹாஸ்பீஸ் ஒண்ணு, குழந்தைகள் கேன்சர் வந்தா வைத்தியம் பார்க்கிறது. இந்த பல லட்சக்கணக்கான கதைகள்ல இருந்து ஒரு 5 உண்மை சம்பவங்கள் எடுத்தோம். அந்த உண்மை சம்பவங்களை ஒரு ஷார்ட் பிலிமா எடுத்தோம். அதுக்கு வி அப்ரோச்டு சுதான்னு ஒரு டைரக்டர், இறுதி சுற்றுன்னு படத்துடைய டைரக்ட் பண்ணவங்க, அவங்களை அப்ரோச் பண்ணோம். அவங்க வந்து அந்த உண்மை கதையை, உண்மை சம்பவத்தை சித்தரிக்கப்பட்டு ஒரு ஷார்ட் பிலிமா, குறும்படமா எடுத்தாங்க. அந்த குறும்படத்தை கடைசியா அந்த குறும்படத்துல பாத்தீங்கன்னா உண்மையான ஆள்களையும் காமிப்போம் அதுல. ஸோ அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அந்த பேஷண்ட் வாழ்க்கையில எப்படி மாறுதல் உண்டாச்சு, எப்படி நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க, என்ன மாறுதல் உண்டாச்சு, இப்ப எப்படி இருக்காங்க அந்த பேஷண்ட் அப்படின்றத காமிச்சு அதை முடிப்போம்.